ஹலோ. வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் பிரதர். ஆக்சுவலா இப்போ 13/6/2026 சனிக்கிழமை பேசிட்டு இருக்கோங்க. ஆமா சார். சனிக்கிழமை பேசிட்டு இருக்கோம் சார். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஜர்னிங்கிறது டே 6 6வது நாள் போயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஆமா சார். கண்டிப்பா. 8ஆம் தேதி 6வது மாசம் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணீங்க. தட் இஸ் வந்துட்டு ஒரு 5 டேஸ் பிஃபோர் ஜாயின் பண்ணீங்க கிளாஸ். ஆமா சார். ஜூன் 8 உங்களுக்கு டே 1. 9, ம். 10, 11, 12 இன்னைக்கு 13 சனிக்கிழமை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 6. டே 6 ஆமா சார். நேத்து பேசும்போது வந்துட்டு சம்திங் மாற்றங்கள் நடந்திருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா சார். சரி, ஓகேங்க. ஆக்சுவலா என்ன மாற்றம் நடந்திருக்கு? கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு வந்துட்டு என்ன ம். சேஞ்சஸ் வந்தது நீங்க லைஃப்ல பார்க்குறீங்க பிரதர்? நான் ஜாயின் பண்ணதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு 3வது நாள் ஒண்ணு நடந்துச்சு. அத சொல்லவா? சொல்லுங்க, 3வது நாள் சொல்லுங்க. 3வது நாள்ல என்ன பார்த்தீங்கன்னா, 3வது நாள் நம்ம ஃப்ரெண்ட் துணி கடை வச்சிருக்காப்புல. எப்பயுமே டெய்லி அங்க போவேன். ம், கிட்டத்தட்ட ஒரு 7, 5, 6, 7 வருஷமா போயிட்டு இருக்கேன். ம், 3வது நாள் போனவே பார்த்துட்டேன். என்னடா ஆளே ஒரு மாரி மார்க்கமா இருக்கு. ட்ரெஸ்ஸிங் ம், சென்ஸ்லாம் மாறிட்டு, ம், இதுவாயிட்டு அப்படி ஒரு மாரி கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் தெரியுதே அப்படின்னு. ம், இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு. ம், தேவையில்லாம பேச மாட்ற. ரொம்ப கரெக்ட்டா ஏதோ பெர்ஃபெக்ட்டா இருக்கிற மாரி தெரியுது அப்படின்னு. ம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே அப்படி இப்படின்னு. எப்படின்னா, ம், நான் சென்னையில வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷா ஒரு நாளைக்கு 3 தடவ குளிக்கிறது, நல்லா அயர்ன் பண்ணி ட்ரெஸ் போடுறது, இது மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ம். அவர பார்த்துட்டு ஆளே மார்க்கமா இருக்கு. அவர் என்ன நினைச்சுட்டாருன்னா, ஏதோ ஃபிகர் ஏதோ பிக்கப் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாரு. அச்சச்சோ! ஆ. நானும் சொன்னேன், அண்ணே நானே கோர்ட்டு கேஸ்ன்னு விட்டுருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே அப்படின்னு. ம், அது ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 5வது நாள் என்ன ஆச்சுன்னா, காலையில குளிக்க போனேன். ம், எப்பயும் குளிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு பள்ளமா இருந்துட்டு, அந்த பக்கமே தண்ணி தேங்கிட்டே இருந்துச்சு. ம், தேங்கிட்டு இருந்துச்சு. நான் சுத்தம் பண்ணி டெய்லி விளக்கமாச்சு தள்ளி விட்டுட்டு தான் போறது. ம், என்ன ரொம்ப நாளா அழுக்காவே இருக்கேன்னு பார்த்து ஆள்ல வச்சு பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்கு வந்து 12 வருஷம் ஆயிட்டு. ம். 12 வருஷமாவே அந்த அழுக்குலயே தான் நான் குளிச்சிருந்திருக்கேன். அப்பா! ஆ. எனக்கு அந்த டைல்ஸ மாத்தணும்னு எண்ணமே வரல. ம், என்னடா இவ்வளவு அழுக்கா இருக்கு? பட்டை சீல் போட்டு தேய்ச்சாச்சு, ஆசிட்டும் தேய்ச்சி எதுவுமே போல. ம், சரின்னு வந்து எங்க அப்பாட்ட வந்து சொன்னேன். இந்த மாதிரி டைல்ஸ் மாத்தணும் ஏன்னா, ம், டைல்ஸ் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு. எங்க ம், அப்பா என்னைக்குமே நான் எது சொன்னாலும் உடனே கேட்கவே மாட்டாங்க. ம், உடனே மண்டைய அடிச்சு போய் வேஸ்ட்டா அப்படின்னு போயிருவாங்க. ம், அப்படியா? சரி ஓகேடான்ட்டு உடனே கொத்தனார் கிடைச்சு இது மாதிரி டைல்ஸ் மாத்தணும்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டேன் அவங்களுக்கு. ம், அனுப்புனோனே சாயங்காலம் நான் வேலைக்கு போயிட்டேன். நானே மறந்துட்டேன் அந்த ஆக்சுவலி இந்த விஷயம் சொன்ன விஷயத்த. ம், இந்த ஃபோன் அடிச்சு உடனே 7 மணிக்கு அடிச்சு, இந்த மாரி டைல்ஸ் வாங்க வந்திருக்கேன்டா, ம், உடனே எனக்கு வாடா அப்படின்னாங்க. போய் பார்த்தா டைல்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ம், செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு குடுத்துட்டு இப்ப சாயங்காலம் மதியானத்துக்கு மேல வரேன்ட்டு இருக்கேன். இந்த டைல்ஸ் மாத்துறது. ம், எதுக்காக சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு. ம், எனக்கு இதுவரைக்கும் இத மாத்தணும்னு எண்ணமே வரல. ம், அந்த அழுக்கோடயே நானும் குளிச்சுட்டு போயிருக்கேன். தெரியல. ம், இந்த ம், ஜேர்னில வந்த 5வது நாளே எனக்கு தோணியிருக்கு. நானும் எதார்த்தமா சொன்னேன். அவங்களும் ஓகே பண்ணிட்டாங்க. ம், உதவி வீட்டுக்கு டைல்ஸு, சிமெண்ட்டு, எம்சாண்டு, இந்த ம், ஒயிட் பெயிண்ட் எல்லாமே வீட்டுக்கு வந்து இறக்கி வச்சிருக்கேன். ம், நாளைக்கு ரெடி பண்ணிருவாங்க. எனக்கு ம், உண்மையில எனக்கே அதிசயமாயிட்டு, எப்புட்றா 12 வருஷம் இந்த அழுக்குல குளிச்சிருக்கோம். திடீர்னு எப்படி எண்ணம் வந்துச்சு? ம், எப்படி தோணுச்சுன்னு எனக்கு வேற ஆச்சரியமா போயிட்டு. உண்மையிலேயே எனக்கு இந்த ஜேர்னில வந்த அப்புறம் தான் எனக்கு இது நடந்திருக்குது கன்ஃபார்மா நல்லா தெரியுது. ம், நம்ம வெளியில போகும்போது நான் பேசுறவங்கள்ட்டனா ரொம்ப நான் லைட்டா தான் பேசுவேன். ம், ரொம்ப எலாபரேட்டா பேச மாட்டேன். ம், யார்கிட்டயும் என்கிட்ட பேசினா இப்ப நல்ல தன்மையா பேசுறேன். அது மாரி இன்னொன்னு சொல்லணும்னா ஒரு டீ கடைக்கு போனேன். ம், ஆக்சுவலா டீ குடுங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் ம், உட்கார்ந்து நின்னுட்டு இருந்தேனா, அவரு குடுத்தாரு. இது குடிச்சு பார்த்தா காஃபி மாரியும் இல்ல, டீ மாரியும் டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. ம், எவ்வளோன்னு கேட்டா ரூ. 12 ஜிபே பண்ணிட்டேன். அப்புறம் கிளம்புனேனா, சாரி தம்பி உங்களுக்கு காப்பி மாரி சொன்னீங்கன்னுட்டு ரூ. 2 ம், எடுத்து பேலன்ஸ் குடுக்குறாரு. ரூ. 12 தான் டீ. இல்ல ம், இல்லைங்க நம்ம ஏதோ காப்பி உங்களுக்கு மாத்தி குடுத்துட்டேன்னு சொன்னீங்க. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ரூ. 2 பேலன்ஸ் எடுத்து குடுக்குறாரு கையில காசு. நான் ஜிபே பண்ணதுக்கு. ம், அவரு குடுப்பார்ன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ம், அவரே குடுத்துட்டு சாரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு எனக்கு ஆச்சரியமா போயிட்டு. ம், நம்மள யாருன்னே தெரியாது. ம், எனக்கு ரூ. 2 குடுத்தாலும் பிரச்சனை இல்ல, குடுக்கலாட்டியும் பிரச்சனை இல்ல. குடுத்துட்டு சாரி தம்பி ம், பாகத்துக்கு அடிக்கன்னு சொல்லிட்டு போறாரு. ம். அன்னைக்கு தான் அவர் டீ கடைக்கே நான் போறேன். ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ம். அவர் கதையெல்லாம் சொல்றாரு. இந்த டீ தூள் சரியில்ல தம்பி. ஓனர் இங்க வாங்க போயிருக்காரு தம்பி. சக்கரை வாங்கிட்டு வர என்னமோ கதையா சொல்லிட்டு இருக்காரு. நான் நினைச்சேன் நம்ம யாருன்னே தெரியாது. நம்மள்ட்ட கூட அப்படி கதை சொல்றாரு அப்படின்னு. ம், இது ஒரு சம்பவம் துணி கடையில அவர் ஒரு மார்க்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு. ம், அப்படி ஒரு சம்பவம். 3வது பெரிய சம்பவம் அந்த பாத்ரூம் கிளீன் பண்றது. ம், ஏன்னா 12 வருஷமா எனக்கு மாத்தணும் எண்ணமே வரல. ம், அன்னைக்கு மோப்பு போட்டு குளிச்சுட்டு இந்த வேலையை பார்ப்போம் டக்குனு மாதிரி இப்போ மாத்தி சொல்லி நீ நாளைக்கு மாத்திரும் மேக்ஸிமம். ம். உண்மையிலேயே இந்த ஜேர்னில ஜாயின் பண்ணி 5வது நாளே இந்த அளவுக்கு பெரிய மாற்றம் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும் இருக்குது. சூப்பருங்க. அதாவது என்கிட்ட கண்டிப்பா. ஒருத்தர் சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் டே என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணாரு. ம், ம். அவருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே என்கிட்ட கால் பேசிட்டு, செகண்ட் டே வந்து பேசும்போது, நான் ஆரம்பிக்கிறேன் செகண்ட் டே கிளாஸ. சொல்றாரு உடனே, "சார் ஒரு நிமிஷம் நான் ஒண்ணு பேசணும் சார்ன்னாரு."
ம். சரி சொல்லுங்கப்பான்னேன். இப்ப எனக்கு ம். வயசு வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 37 வயசுங்க. 37 ஏஜ் ம். போயிட்டுருக்கு இப்ப எனக்கு. ம். இந்த 37 வயசுல எனக்கு வந்து இந்த ரிலாப்ஸ்ங்கிற விஷயங்கிறது அடிக்கடி நடந்துனே இருக்கும் தொடர்ந்து. வாரத்துக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் 2 வாட்டி, 3 வாட்டி நான் செஞ்சுட்டே இருப்பேன். ம். ம். அந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸும் இருக்கும் எனக்கு. காம சூப்பர். எண்ணங்கள்ங்கிறது 24 ஹவர்ஸும் இருக்கும் எனக்கு. எப்பவுமே அந்த எண்ணங்கள் இல்லாம நான் இருந்ததே கிடையாது. ம். ம். பட் நேத்து நான் உங்கள்ட்ட வந்து கிளாஸ் பேசினேன். நேத்து நைட் சுத்தமா வந்து எனக்கு 0.1% அட்ரஸ் சங்கதி இல்லைங்க. அந்த அட்ஜஸ்ட்டே சுத்தமா இல்லைங்க எனக்கு. ம். கண்டிப்பா, எனக்கு கண்டிப்பா. நைட்ல தூங்கும்போது கண்டிப்பா வந்து அந்த அட்ஜஸ்ட் சங்கதி கண்டிப்பா வரும். அந்நேரம் வந்து நான் மொபைல் எடுத்து ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். ம். பட் நேத்து வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். நேத்து நைட் சுத்தமா வந்து அட்ஜஸ்ட்டே வரலைங்க. எனக்கும் வந்துட்டு மணி 2, 2:15 ஆயும் சுத்தமா அட்ஜஸ்ட்டே வரவே இல்ல எனக்கு நைட்லாம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ம். ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஆச்சரியமாவும் இருக்கு. ஏன் பயம்னு கேட்டா வந்துட்டு அட்ஜஸ்ட் வராம போயிடுச்சுன்னா கடைசி வரையும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டுன்ட்டு. ம். உண்மதான், உண்மதான். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே வந்து சொல்றாரு, எனக்கு இனிமே வந்துட்டு ஜர்னிய ஃபாலோ பண்ணுவேன்ற நம்பிக்கை வந்துருச்சுங்க. இத்தன வருஷம் நான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டேன். நெறைய ம். இடங்களுக்கு போயிட்டு நெறைய செலவு பண்ணி நெறைய வந்துட்டு வேஸ்ட்டா போச்சு தவிர, ஒரு ரிசல்ட்டுங்கிறது எனக்கு இல்லவே இல்லைங்க இதுவரையும். ம். ம். அவர் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2,00,000 செலவு பண்ணிக்கிறாரு. 2 லேக்ஸ் செலவு ஏ பண்ணி கூட ஒரு இடத்துல கூட அவருக்கு ரிசல்ட்ங்கிறது இல்லைங்களாம். ஏப்பா! ம். என்னென்னமோ சாப்ட்டுருக்காரு, என்னென்னமோ பயிற்சி பண்ணியிருக்காரு, என்னென்னமோ செஞ்சிருக்காரு. பட் ஒரு இடத்துலயும் கூட ஒரு ரிசல்ட்டும் வந்தது கிடையாதுங்களாம். ம். 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 நம்ப 3 இயர்ஸ் ஃபீட்பேக்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும் இல்லையா? அத பார்த்துருக்காரு அவரு. அத பார்த்துட்டு அவர் மெசேஜ் பண்ணாரு எனக்கு. சரி கால் பண்ணாரு, ஜாயின் பண்ணாரு, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. ம். ம். ரீசென்ட்டா பேசினப்போ வந்து 2 மாசம் தாண்டிட்டாரு. 2 மாசம் தாண்டிட்டு சொன்னாரு அவரு. ம். முன்னாடி இருந்த வேலைங்கிறது இப்ப இல்லைங்க எனக்கு. நான் வந்து பிசினஸ் ஆரம்பிச்சுட்டேன் இப்போ. சூப்பர், சூப்பர். ஒரு இடத்துல வந்துட்டு அவரு போய் வேலை செஞ்சிருந்தாரு ஃபர்ஸ்ட்டு. அந்த வேலையில ம். வந்துட்டு அவருக்கு சேலரியும் கம்மிங்களாம். டைம்ன்றது மாறி மாறி இருக்குமாம். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், அடுத்த வாரம் செகண்ட் ஷிஃப்ட், அடுத்த வாரம் நைட் ஷிஃப்ட் மாறி மாறி இருக்குமா ஷிஃப்ட் வேலை. ம். ம். என்கிட்ட சொன்னாரு. இந்த மாரி வந்து எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலங்கன்னு சொன்னாரு. ம். சரி நான் சில விஷயங்கள் சொல்றேன். அத பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கும்னு சொன்னேன். ம். அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட்டு ப்ராஃபிட் வந்த பிறகு எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. இது மாரி வந்து பிசினஸ்ல வந்து ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு நல்லா இப்ப எனக்கு. ஓ! சூப்பர், சூப்பர். ம். அதாவது கரெக்ட்டான டைம்க்கு கரெக்ட்டா வந்து கிளாஸ்க்கு ஜாயின் பண்ற எல்லாருக்கும் கரெக்ட்டா நல்ல விஷயம் நடக்குதுங்க ஆக்சுவலா. கண்டிப்பா, கண்டிப்பா சார். கரெக்டான டயத்துல வாழ்க்கையில நடக்கணும்னு தான் நடந்தே தீரும். ம். கண்டிப்பா சார். இப்ப 5 நாளே நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு. உடல்ல நல்லா டயர்ட்னஸ்லாம் எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட்னஸே இல்ல. அ ம். நல்லா நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. ம். காலைல எந்திரிச்சோனே இன்னைக்கு இந்த வேலை பார்க்கணும் எழுதி வச்சுட்டு வேலைய பார்த்துட்டு இருக்கேன். ம். அது மாரி நல்லா இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. ம். நான் கூட சேர்த்துக்கணும்னு நெனச்சேன். எப்படி நம்மளால பண்ண முடியலன்னு நெனச்சேன். ம். ஆனா நீங்க சொல்ற டிப்ஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ண உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பட் கரெக்ட். இன்னைக்கு மதியானம் தான் லைட்டா தூங்கிட்டு இருந்தேன். ம். ஒரு மதியானம் ஒரு 1 மணி போல. ஒரு ம். மாரி லைட்டா இன்னைக்கு தான் கொஞ்சம் ஒரு தலைய வலிக்கிற மாரி இருக்கு. தலைய வலிக்குது, லைட்டா சளி பிடிக்குது. கிளைமேட் அந்த என்னன்னு மாரி தெரியல. கிளைமேட் அந்த ஆ மாரி இருக்குங்களா ஒரு வேள? இத்தனைக்கும் நான் ஜில்லாவே தண்ணியே குடிக்க மாட்டேன். பச்சை தண்ணி நார்மல் தண்ணி தான் குடிப்பேனே. ம். ஏதாவது மழையில நனஞ்சுட்டீங்களா ஒரு வேள? மழையிலயும் நனையல. ம். மழை பெய்யும்போது நான் வீட்ல தான் இருந்தேன். ம். ஆஃபீஸ்ல இருந்தேன். ஆச்சரியமா இருந்துச்சுன்னா சளி பிடிக்குது. ம். சரின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சாப்பிட்டு படுத்துட்டேன். ம். அதனால இப்போதைக்கு 5 நாளைக்கு சூப்பரா இருக்கு. 6வது நாள் இன்னைக்கு. ம். 6வது நாள் சூப்பரா போயிட்டு இருக்கு சார். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, ஓகே. எனக்கு மேபி இதுலயே ஒரு தூக்கம் 3, டிஸ்டர்ப் 4 ஆச்சுன்னா வித்தியாசம் நல்லா பார்த்துட்டேன். ஒரு 5 நாள்லயே ம். வெளில பார்க்குறவங்க பேசுறது, சொல்றது, ம். அது மாரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. சூப்பருங்க, சூப்பருங்க. ம். கண்டிப்பா சார். கண்டிப்பா. இத கன்டினியூவா ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். இத வந்து லைஃப் லாங் ம். மேரேஜ் பண்ண பிறகு, ம். அதுக்கப்புறம் தான் இது கொஞ்சம் இது பண்ணிட்டு இது பண்ண போறேன். ம். ஆனாங்க அதுவரைக்கும் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாம். ஆனா சொல்லுங்க நம்ம சார். கிளாஸ்ல நெறைய வந்து ஃபீட்பேக்ஸ் பேசியிருக்கோம். 4 வருஷம் ஃபீட்பேக்ன்றது அதிகமா பேசியிருக்க ஃபீட்பேக் ஒண்ணு. அதுக்கு அடுத்து ம். 3 வருஷம் ஃபீட்பேக்கு. அதுக்கப்புறம் ஆமா சார். வந்துட்டு 1.5 இயர்ஸு, ம். 1 இயரு, 10 மந்த்து, 6 மந்த்ன்னு பேசிட்டு இருக்கோம். நெறைய பேசியிருக்கோம். ஏன் ரீசென்ட்டா கூட ஒரு 26 டேஸ். 26 ஆமா. 26 ஆமா. பேசினோம். அதான் நான் நெனச்சிருந்தேன். 26 தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கறதுலயே வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்ச நம்பர் அப்படின்னு நெனச்சிருந்தேன். பட் 5 ம். நாள்லயே மாற்றம் நடந்திருக்குன்னா, அது உண்மையாவே சர்ப்ரைஸ் தாங்க. எனக்கே சர்ப்ரைஸ் தான் அது. உண்மைதான். உண்மைதான். ஏன்னா, இது 12 வருஷமா இந்த வீட்ல அதே அழுக்கு பாத்திரமா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ம். அந்த ஃபோட்டோ அனுப்புனேன் நீங்களே கேட்பீங்க சார். என்னது இது கவர்மெண்ட் பாத்ரூம் மாரி இருக்குன்னு. ஆனா ஆக்சுவலா அது என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ம். அது வந்து பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பெயிண்ட் மட்டும் அப்படியே கரையாவே போயிட்டு. ஃபர்ஸ்ட் வீடு கட்டினப்ப. ம். பேப்பர் வச்சுட்டு அடிப்பானா கீழ. ஆமாங்க, ஆமாங்க. அவங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டாங்க. ரொம்ப கரையாவே இருந்திருக்கு. நான் ம். மொபைல்ல கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தோனே எனக்கே மாறிட்டு என்னடா அப்படி இருக்கு அப்படின்னு. ம். உடனே அப்பான்னு சொல்லி மாத்திட்டு நீங்க மாத்த சொல்லி பேசிட்டு ஜாமான்லாம் இறங்கி. ம். எதுக்காக சொல்றேன்னா இந்த ஜேர்னில வந்தாலும் 12 வருஷமா ஒண்ணுமே பண்ணாம இன்னைக்கு பண்ணியிருக்கான ரீசன் அதானே. கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க இல்லையா? உடல் சுத்தம், மன சுத்தம், ம். ஆத்ம சுத்தம், சுற்றுப்புற சுத்தம்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்குங்க அதுல. கண்டிப்பா சார். அது கண்டிப்பா ஸ்டெப் பை சார். ஸ்டெப்பா நடந்தே தீரும். கண்டிப்பா, கண்டிப்பா. எங்க அப்பா ஆக்சுவலி திட்டாரு. ம். இவ்வளவு நாள் சொல்லாம ஏன்டா இப்ப திடீர்னு சொல்லிட்ட அப்படின்னு. ம். இவரு முன்னாடியே சொல்லியிருக்கானே. இல்ல எனக்கு இப்பதான் தோணுச்சு சொன்னேன் அப்படின்னு.
ம். அது எனக்கு மாதிரி ஒருத்தர் உண்மையிலேயே சொன்னாருங்க பெரிய இது சேவ். மாரி. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவாருன்னா, யூனிஃபார்ம் ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா? ம். பேண்ட் வந்துட்டு ஒரு பேண்ட் அங்கது 1 வாரத்துக்கு ஒரு வாட்டி துவைப்பாருங்களாம் அவரு. ஏப்பா. ம். அடிக்ஷன்ல இருக்கும்போது பேண்ட் துவைக்க ம். போடுற எண்ணமே வந்தது இல்லையா? இத்தனைக்கும் பேண்ட் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டுங்களாம். ஐயய்யோ! ம். ஆ திங்கட்கிழமை வந்துட்டு காலையில அந்த பேண்ட்ட போட்டாருன்னா, ம். திருப்பியும் சனிக்கிழமை நைட்டு தான் அந்த பேண்ட்டே கழட்டுவாருங்களாம். அதுவரையும் தொடர்ந்து அந்த 7 நாள் அதே பேண்ட்ட தான் மாறி மாறி போட்டுனே இருப்பாருங்களாம். காலையில போயிட்டு ஐயய்! நைட்டு ம். வீட்டுக்கு வருவாராம். நைட் வந்து பேண்ட்ட கழட்டி போட்டு, திருப்பியும் காலைல அந்த பேண்ட் எக்ஸாக்ட்டா வந்துட்டு அந்த ஒரு பேண்ட்ட 6 ம். நாள் யூஸ் பண்ணிட்டு சண்டே மட்டும் என்ன பண்ணுவாராம், காலையில ஊற வச்சுருவாராம். காலையில ஊற ம். வச்சுட்டு, அது சாயங்காலம் தான் துவைப்பாராம் அவரு. ம். சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு துவச்சு, ம். அத வந்து காய போட்டு நைட்ல காய்ஞ்சிருமாம். அதுக்கப்புறம் காலையில எழுந்து வேலைக்கு போட்டுன்னு போயிருவாராம். ம். ம். அவர் சொன்னாரு ரீசன் இந்த மாரி எனக்கு சுத்தமா வந்து எனக்கு அந்த ஃபேண்ட்ட தூக்கின இடமே வரலைங்க. பட் இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, அந்த ஃபேண்ட்ட நான் தூக்கி போட்டேன். ம். ம். அந்த ஃபேண்ட்டயும் தூக்கி போட்டு, நார்மல் ஃபேண்ட்ட வாங்கிட்டு, ஒரு ம். பேண்ட் அங்க அதுவும் வண்டிய தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. சூப்பர், 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 சூப்பர். பட் அவரு சொன்னாரு, அந்த ஒரு பேண்ட் தொடர்ந்து யூஸ் பண்ண காரணத்தால கொஞ்சம் நெறையா வந்து இந்த தொடை இடுக்குலலாம் நெறைய வந்து ஒரு மாரி அரிப்பு மாரி ஆமாமா. வந்துருச்சு. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இச்சிங் ஆயிடுச்சு எனக்கு. இச்சிங் வந்திருக்கும். அதுக்கு ம். நான் ஹாஸ்பிட்டல் கூட போகாம இருந்திருக்கேன். அதான் வந்து ரொம்ப இதுவே. நைட்லாம் வந்துட்டு அது ம். அந்த அரிப்பு இருந்திருக்கும். நான் பாட்டுக்கு கீறிட்டே இருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கு போமாட்டேன். சம்டைம்ஸ் ரத்தமெல்லாம் வரும். எதுவுமே கண்டுக்கவே மாட்டேன். அடிக்ஷன்ங்கிறது அந்த அளவுக்கு இருக்கும்போது. அப்பா. பட் இப்போ வந்துட்டு நான் ஒரு பேண்ட்ட ஒரு நாளைக்கு போடுறேன்னு எங்க வீட்ல என்ன கேட்டுனே இருக்காங்க. "ஏன்டா இப்ப அந்த பேண்ட்ட போடவே மாட்டேன்ற? அதே அதே போட்டுருப்பியான்னு?" கேட்கறாங்க. பட் என்னால பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. மாற்றம் நடக்குது. அந்த மாற்றத்த வந்து சம்டைம்ஸ் வந்து வெளிய சொல்ல முடியுது இல்லைங்க. ஆமா சார். கண்டிப்பா, கண்டிப்பா. ஒருத்தர்ட்ட நான் வந்து ஜஸ்ட் சொன்னேன். இந்த மாரி வந்து பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த அவர் வீட்ல பண்ணவே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். "நீ இந்த மாரிலாம் ம். பண்ற ஆள் கிடையாது. இதனால நீ பண்றேன்னு என்ன அர்த்தங்குதுன்னு" சொல்லிட்டு கேட்டுனே இருக்காங்களாம் திரும்ப திரும்ப. "இல்ல ம். எல்லாம் நல்லது தான் பண்றேன்னு" சொல்லிட்டு சொல்லி தப்பிச்சிருக்காரு. பட் இன்னும் கேட்டுனே இருந்திருக்காங்க. "நீ எல்லாம் பண்ணவே மாட்ட இந்த மாரி விஷயத்தெல்லாம். நீ எப்படி பண்ற எனக்கு? யாருனா சொல்லிக் ஆமா. குடுத்தாங்களா? இல்ல நீயாச்சும் மனம் மாறிட்டியா? என்னன்னு சொல்லிட்டு சொல்லுன்னு" கேட்டுனே இருந்திருக்காங்க அவர. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நானே இன்னைக்கு மோப்பு போடும்போது, இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு போட்டா நல்லதான். ஒரு ம். இதுல படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பிட்ட போட்டுவிட்டு நான் மோப்பு போட்டு விட்டேன். திடீர்னு வேலை பார்த்தா நம்ப மாட்றாங்க. ஆ இப்ப ரெகுலரா போட்டுட்டு இருக்காருன்னா ஒண்ணும் தெரியாது. பட் திடீர்னு சொல்லிட்டு ஏதோ புதுசா பண்றாங்க இல்லையா? ஆச்சரியமா இப்ப பயம் வந்துருது உங்களுக்கு. ஏன்டா இந்த மாரி பண்றான் இவன்? என்னாச்சு தெரியலையே! ஏதோ பண்ண போறானான்னு சொல்லிட்டு பயம் வந்துருது அவங்களுக்கு. ஆமா, ஆமா. அதுவே பெரிய இதா இருக்கு. ம். அவங்கள்ட்ட வேற சொல்லி மாத்தி சமாளிச்சுட்டு. அவ்வளோதான். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சூப்பரா ம். போயிட்டு இருக்கு சார். இப்ப 5 இன்னைக்கு 6வது நாளு ம். நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். கண்டினியூவா அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன் சார். ஓகே, ஓகே. ஆனா அந்த ஒர்க்லாம் முடிஞ்சுச்சுங்களா? அந்த டைல்ஸ்லாம் வேணாதெல்லாம் இனி தான் நான் பண்ண வாங்கிட்டு வந்து போறீங்களா? வச்சாச்சு. இப்ப ஆள் வந்துட்டு இருக்காங்க சார். ம். இன்னைக்கு முடிஞ்சிரும் அப்பன்னா. இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு இன்னைக்கு பாதி முடிச்சிருவாங்க. நாளைக்கு பேலன்ஸ் முடிச்சிருவாங்க சார். சூப்பர், சூப்பர். பட் மண்டே வேலைக்கு போகும்போது நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பீங்க அந்நேரம் அந்த இடத்துல. ஆமா. ஃப்ரெஷ்ஷா புது பாத்ரூம்ல குளிக்கிற மாரி இருக்கும். ம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆனா ரொம்ப உண்மையிலேயே இது சந்தோஷங்க. 5 நாள்லயே ஆச்சரியம் நடந்திருக்கு தான். பாருங்களேன் மாற்றங்கள். கண் கண்டிப்பா. ஏன்னா, ஆ. நான் இத சில பேர் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இது 12 வருஷமா அதுல தான் நான் குளிச்சிருந்திருக்கேன். எனக்கு இந்த எண்ணமே வரல பாருங்க. ம். 2014 இந்த வீட்டுக்கு வந்தப்ப 2026 ம். நேத்து வந்திருக்குன்னா பாருங்களேன் ஞாபகம். அந்த ஒரு ஐடியா வந்திருக்கு. மாத்தியே ஆவணும்னு ஒரு எண்ணம் வந்திருக்கு பாருங்க. ம்ஹ்ம். அதுக்கு காரணமே இந்த சேனல்ல ஜாயின் பண்ணதெல்லாம் கண்டிப்பா வந்திருக்கு. அது மட்டும் நான் 100% கன்ஃபார்மா சொல்ல முடியும். கிளாஸ் ம். ஜாயின் பண்ணாட்டி ம். போயிருந்தா, இன்னைக்கும் அதே பாத்ரூம் தான் அப்போலாம். இன்னைக்கே அதே ஆளுக்கு ஒருத்தன் குளிச்சிருந்திருப்பான். ம். ஐயோ! ஐயோ! கண்டிப்பா சார். கண்டிப்பா. உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புறேன். நீங்களே பார்த்து என்ன சார் இப்படி இருக்கீங்க கேட்டீங்கன்னா ப்ரோ அப்படின்னு. ம். எனக்கே ஃபோட்டோ மொபைல்ல பார்த்துட்டு எனக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன அப்படி ஒரு அழுக்கான பாத்திரம் குளிச்சிருக்கோமா அப்படின்னு. ம். இப்ப நீங்க அதான் சார். பாத்ரூம்னு சொல்றீங்க. நெறைய பேர்லாம் குளிக்கவே மாட்டாங்க ஒழுங்கா. ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி குளிப்பாங்க மிஞ்சி போனா அவ்வளோதான். ஏன்னா, அந்த ம். மைண்ட் ரொம்ப வந்துட்டு அஃபெக்ட் ஆகுற காரணத்தால, ம். ம். ப்ராப்பரா வந்து துணி துவச்சு போடணும், அயர்ன் பண்ணி போடணும், ஒரு நீட்னஸா ம். இருக்கணும், கரெக்ட்டா வந்துட்டு ஹேர் கட்டிங் பண்ணணும், கரெக்ட்டா வந்துட்டு எல்லாமே மெயின்டெயின் எந்த ஒரு அந்த அவேர்னஸே சுத்தமா இருக்காதுங்க ஆக்சுவலா. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு கூட தனிப்பே மதியானம் இருக்காது. பார்த்தீங்கன்னா, நெறச்ச தாடி இருந்துச்சு. என்ன பண்ணிட்டேன், நெறச்ச தாடி நெறையா இருந்துச்சு. டக்குனு கடைக்கு போயிட்டு ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன். ம். ஏன் ப்ரோ இப்ப தானே போன வாரம் தான் பண்ணிட்டு இல்ல ப்ரோ நெறச்ச தாடி நல்லா இருக்குல்ல, வயசான மாரி இருக்கும்னு நெனச்சு போய் ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு வந்துட்டேன் அழகா. ம். தெரியாத அளவுக்கு பண்ணிட்டு இப்ப ட்ரெஸ் ஒரு 10 சட்டை, பேண்ட் எல்லாத்தையும் அயர்ன் பண்ண குடுத்துட்டேன். வாவ்! நீட்டா வெளில போனா நீட்டா போவோம்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ம். நமக்கு உடம்பு சுத்தமா இருந்தா அடுத்தது மனசு சுத்தமா வரும். கண்டிப்பாங்க. அந்த அந்த எனக்கு மைண்ட் செட் மாறிட்டு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. நல்லபடியா போயிட்டு இருக்கு சார். 6வது நாள் இன்னைக்கு. ம். பட் உங்களுடைய 90 நாள், 100 நாள் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேனல்லே ரொம்ப ஹைலைட்டா இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னு கேட்டா கண்டிப்பா 5 சார். நாள்லயே அதுக்காக இவ்வளோ தான் நான் வெயிட் விஷயங்கள் பண்றேன். நடந்திருக்கு பாருங்களேன். கண்டிப்பா இதுல சில விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நோட்டீஸ் பண்ணது இது. ம். என்ன அறியாம நோட்டீஸ் பண்ணாம சில விஷயம் நடந்திருக்கலாம். ம். அது மாரி அத நான் நம்மள நோட்டீஸ் பண்ணி நான் கவனிச்சு எழுதி வச்சுறேன். நோட்ஸ் மாரி எழுதி வச்சுட்டா சொல்ல ஈஸியா இருந்தது. கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. இதான் சார் இப்போதைக்கு 5 to 6 டேஸோட நிலவரம் எனக்கு இப்படிதான் சார். ம். ப்ராபேட்டுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லாம போயிட்டு. ஓ! சூப்பருங்க. அப்படி தொடர்ந்து சரி. ஃபாலோ பண்ணுங்க.
கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அடுத்தடுத்து உங்களுக்கு ரியல் விஷயங்கள் அங்க லைஃப்ல வந்து நீங்க பார்க்க தான் போறீங்க சரிங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சரி ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். ஓகே சார். தேங்க்ஸ் சார். ம்.